நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 29ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், 29ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். தன் வார்த்தைகளில் பதறுகிற மனிதனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம். இன்னொரு விஷயம் கூட எல்லாம் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். தன் வார்த்தையில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம். ஹலோ, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இந்த மூணாவது பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரொம்ப கவனமா கேளுங்க. எப்போ மனுஷனை நம்புற நம்பிக்கை உங்களுக்கு ஆபத்தா மாறும், இல்லைன்னா ஆபத்தா மாறாம இருக்கிறதுக்கு நீங்க கவனிக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, தன் வார்த்தையிலே பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை என்ன பண்ணாத. வார்த்தையிலே பதறுகிற மனுஷனா யாருங்க? வார்த்தையில பதற மனுஷன்னா மாத்தி மாத்தி பேசுறவங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, மாத்தி மாத்தி பேசுறவங்கள நம்பவே நம்பாதீங்க. ஆமே, பணம் நாளைக்கு வாங்க, நாளைக்கு கண்டிப்பா தந்துடுறேன், 1 லட்சம் தானே, செக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது, நாளைக்கு போனோடனே ஸோ நாளைக்கு ஈவினிங் வர்றீங்களா? நாளைக்கு ஈவினிங் போன உடனே இது ஒரு 3 days டைம் கேட்குறாங்க. எத்தனை நாளா தெரியுமா? 2 வருஷமா ஆரம்பிச்சு, இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் தாண்டியும் இவங்களுக்கு என்ன வரல, இன்னும் புத்தி வராம 2 வருஷம் தாண்டியும் திரும்பி போய், சார் சொன்னீங்களே சார், என்ன ஆச்சு? எப்பா, அவன் எத்தனை டைம் ஏமாத்தினா இனியாப்பா கொடுக்க போறான்? உனக்கு கொடுக்கணுன்ற நோக்கம் அவனுக்கு, சத்தமா சொல்லுங்க, கொடுக்கணும்னு நோக்கம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துருப்பாங்க. அதான் இந்த காதல் பண்றாங்க பாருங்களேன், அன்பு செலுத்துறாங்க பாருங்களேன். இந்த ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சியும் சொல்றேன், இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறான் பாருங்களேன், அவனை தயவு செய்து நம்பாத, தயவு செய்து நம்பாத. ஒரு 1 year வேணும், ஒரு 2 years வேணும். நான் சொல்றேன், அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு ஐடியாவே இல்லை, அவளுக்கு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு ஐடியாவே கிடையாது. நான் ரொம்ப துக்கத்தோடு சொல்றேன், 7 வருஷம் ஒரு பையனுக்காக காத்துட்டு இருந்து, 7 years 7 வருஷம் அந்த பையன், நான் கல்யாணம் பண்றேன் ஒன்று, எங்க அம்மாவை சரி பண்ண வேண்டியது இருக்குது, எங்க அப்பாவை சரி பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் இல்லை நான் ஃபாரின்ல ஒரு 2 வருஷம் இருந்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஒரு பணம் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இல்லை இங்கே ஒரு வீடு கட்டிட்டேன்னா பிரச்சனை இல்லை, ஒரு வீடை கட்டிடுறேன். ஏமாத்தி 7 வருஷம் கண்டினியூவா ஏமாத்தி 7வது வருஷம் அந்த பிள்ளைய பார்த்து, சரி என்னமோ தெரில, எனக்கு உன்னை நான் ரொம்ப டைம் பண்றேன்னு நினைக்கிறேன், நீ அவசரமா இருந்தா நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கிறியா? வேற எத்தனை வருஷம் தாண்டி? அதுவும் அப்பவும் நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லல, உனக்கு அவசரமா இருந்தா என்னையா 7 வருஷமாயா உனக்கு அப்படி சொல்லி அவனும் அந்த மனுஷனும் கல்யாணம் பண்ணல, இந்த பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகல. எவ்வளவு பெரிய துக்கம்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு 47 48 பக்கத்தில் ஆயிடுச்சு. ஒரு மனுஷன் 7 வருஷம் ஏமாத்திட்டு இருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைங்க, வருத்தத்தை சுமக்காதீங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்குது. கொஞ்சம் கூட ஞானமா இருக்க வேண்டாமாப்பா, கொஞ்சம் கூட ஞானமா இருக்க வேண்டாமா? ஒரு நாள்ல அவன் வேண்டாம் அப்படின்னு ஏமாத்துறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய நடத்தை சரியில்லை, விட்டுட்டு சரி வேணாம் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியது தானே. உங்களுக்கு தரணும், உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே டைம் செஞ்சிருவாங்க. சிலர் சொல்றாங்க நச்சுனா செஞ்சிருவாங்க அப்படின்னு. ஆமா, நச்சு செய்தாலும் அது வாழ்க்கையில சில நேரத்தில் உருப்படியா என்ன பண்ணாது. கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணாலோ, கம்பல் பண்ணி அந்த விஷயத்தை வாங்கினாலோ, அது நமக்கு ஒரு கல்யாணம் அப்படின்றத ஆசையா பண்ணணும், ஒரு விருப்பத்தோட பண்ணணும்.
அதை வந்து பிடிச்சா போதும் அப்படின்னு கட்டி பிடிச்சி இழுத்துக்கா தாலி கட்டி வைக்க முடியுமா? சொல்லுங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வலுக்கட்டாயமா வம்படியா கல்யாணம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மாறிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், அது காலம் முழுதும் வேதனை ஆண்டவருடைய பிள்ளைய, அது காலம் முழுதும் உங்களுக்கு வேதனை. இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்கள மேரேஜ் உங்களை பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்கள என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க விட்டுட்டு, சில சொல்லுவாங்க இல்ல கர்த்தர் இவங்கள தான் எனக்கு காமிச்சாரு, அவங்கள தான் எனக்கு காமிச்சாரு. காமிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்கப்பா. ஆமேன்னு சொல்லுங்கள். நான் என்னுடைய திருமணத்தில் நடந்தது, நான் வந்து ஒரு 10 விஷயத்தை எடுத்து மாமனார் வீட்டில் கொண்டு போய் வாசித்து இதன்படியெல்லாம் புள்ள இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் லிஸ்ட்டு வாசிக்கிறேன். என் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, இதை பாருங்க ஆண்டவரே, நான் 10 விஷயத்தை சொல்லி காரில் ஏறின உடனே என் கூட கூட்டிகிட்டு போனவங்க மொத்த பேர் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா இப்படி எங்களை கூடாமல் இருந்திருக்கலாம்ல, எங்களையும் கூட்டிகிட்டு போய் அவமானப்படுத்துகிற நீ, அப்படியெல்லாம் அவங்க வீட்டில் இப்படி ரூல்ஸ் போடுவேன்னு தெரிஞ்சிருந்தேன்னா நாங்கள் வந்து வராமல் இருந்திருப்போம் பொண்ணு பார்க்குறதுக்கு அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா, பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு 10 ரூல்ஸ் சொன்னேன். எங்கள் மாமனாருக்கும் மாமியாரும் மனைவியாக போகிறவங்களையும் வச்சு இதுக்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஒத்து வருவீங்களான்னு கேட்டு ஒரு 10 ரூல்ஸ் சொன்னேன்ல. காரில் ஏறின உடனே எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாலாம் நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா, ஒரு ஊழியக்காரனுக்கு இவ்வளோ திமிரெல்லாம் ஆகாதுப்பா, அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய வயசான மனுஷன், அவருக்கு முன்னாடி போய் நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற, கர்த்தருக்கு இது அடுக்காது, ஆண்டவர் உன்னை தண்டிப்பார், மன்னிப்புகள் அப்படின்னு திட்டிட்டு வராங்க. ஆனால் நான் என் மனசுக்குள்ள இவங்க அத்தனை பேர் திட்டினாலும் ஜாலியாக இருந்தேன். உண்மையிலே சொல்கிறேன், அதை குறித்து அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன் தானே, அப்போ ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா, நான் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன், இதை பாருங்க ஆண்டவரே, அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது உங்கள்கிட்ட நான் வச்சுருக்கிற டீலு. இந்த 10 விஷயத்துக்கும் ஓகே பண்ணி அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எனக்கு பொண்ணு கொடுக்குறாங்கன்னா அது உங்கள் சித்தம், இல்லை அப்படின்னா உங்கள் சித்தம் இல்லை, அதில் நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு நானே வந்து பெரிய மிதந்து அப்படியே பயங்கரமாக ரூல்ஸ் போட்டு வரேன். இது இப்படி நடக்குதா? அவங்க வீட்டில் பொண்ணு வீட்டில் எல்லாரும் சேர்ந்து இந்த கொடுமைக்காரனுக்கு பிடிச்சி இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா முடிஞ்சிருச்சு வேலை, இந்த ஆள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார், இப்போவே கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் பேசுகிறாள், கல்யாணத்துக்கு அப்புறம் பிள்ளைய என்ன பண்ணுவாங்க, அதனால கண்டிப்பாக இந்த கல்யாணம் வேண்டாம், அவர் கல்யாணம் பண்ண வேண்டாம், திருச்சி தாண்டதுக்குள்ளே ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னா அங்கேருந்து ப்ரெஷர். அங்கே ஒருத்தர் அந்த மாதிரி அமைதியாக இருந்திருக்காரு. யாருன்னா அவங்க அப்பா பாஸ்டர். அவர் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு சம்மந்தமே இல்லாமல் உட்காந்து பல்ல நோண்டிட்டு இருந்தார். அப்போ பாஸ்டர்மா பார்க்கும்போது அவங்க அப்பா சம்மந்தமே இல்லாமல் பல்லு நோண்டிட்டு இருக்கிறாரு. இவங்க ரூமுக்குள்ளே எந்திரிச்சு போன உடனே அவங்க அப்பா பக்கத்தில் போய் சொன்னாரம்மா, அவர் ஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் தான், பட் அவருடைய மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கு அவர் சாந்தமானவர்னு, நீ ஒன்றும் பயப்படாத, கத்திரிடத்தில் நிறைய அடையாளம் கேட்டேன், ஆண்டவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, கர்த்தர் நமக்குன்னு ஒன்று நியமிச்சிருந்தேன்னா அது யார் தடை பண்ணாலும் தடுக்க முடியாது. அந்த காரியம் கரெக்டாக ஏற்ற நேரத்தில் சரியாய் அது வாய்க்கும். அதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கவலைப்பட வேண்டாம். ஆனால் நம்முடைய மனசுல இருக்கிற ஆசை நிறைவேறதற்கு நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தத்தை பிடிச்சி இழுத்து என்ன பண்ணிடக்கூடாது, உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. நிறைய பேர் அந்த மிஸ்டேக் தான் பண்றீங்க. அப்போ ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். நீங்கள் மனிதர்களை நம்புவது எப்பொழுது உங்களுக்கு ஆபத்தாக நீங்க முடியாது அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்தில் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் தன் வார்த்தையிலே பதறுகிற மனுஷனை பார்த்தேன்னா நீங்க என்ன பண்ணிடாதீங்க. சரி, 8 வருஷமா ஏமாத்துனதுக்கு அப்புறமும் இன்னும் நம்புறீங்களே சிஸ்டர், பிரதர் 7 வருஷமா இதா தரேன் அதா தரேன், அந்த வேலை வாங்கி தரேன் இந்த வேலை வாங்கி தரேன், நம்புறீங்களே. நான் சொல்றேன், சிலர் கடன் கொடுத்துருக்கலாம், அந்த பணம் வர்றதுக்கு தடையா இருக்கலாம். நான் நம்புறேன் கண்டிப்பா ஆண்டவர் திரும்ப கொண்டு வருவார். 8 மாசமா ஏமாத்துறதுக்காக அந்த பணத்தை விட்டுற முடியாது. 10 வருஷமா ஏமாத்துறதுக்காக அந்த பணத்தை விட்டுற முடியாது. நீங்க போராடுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க கேளுங்க. ஆனா நீங்க ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அதை நம்பி இன்னொரு ப்ராஜெக்டை ஆரம்பிச்சு நீங்க திரும்ப திரும்ப சிக்கல்ல என்ன பண்ணிடாதீங்க. கேட்கல, வார்த்தையிலே பதறுகிற ஒரு மனுஷனை நம்பி இன்னொரு விஷயத்துல நீங்க கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க,
வார்த்தையிலே பதறுகிற மனுஷனை நம்பி இன்னொரு கமிட்மெண்ட்ல நீங்க இறங்கிறாதீங்க. அதான் உதாரணத்துக்கு சொல்றேன், 7 வருஷமா ஒருத்தர் பணம் கொடுக்கல, 10,000 ரூபாய் தெரியும் சொல்லுங்க. அந்த 10,000 ரூபாய் 7 வருஷம் ஏமாத்திட்டு இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு இன்னொரு ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது, அது விலை 10,000 ரூபாய். இவர்கிட்ட கடைசியா கேட்குறீங்க, பிரதர் சொல்லுங்க நீங்க கடைசியா எப்போ கொடுப்பீங்கன்ற. உடனே அவர் கடைசியா ஒரு டேட் சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவர் சொன்ன அந்த ஹோப்ல 7 வருஷம் ஏமாத்திட்ட ஆளு இனி திரும்பி என்ன பண்ண மாட்டாரு, ஏமாத்தவே மாட்டாரு அப்படின்னு நினைச்சு அந்த 10,000 ரூபாய் பொருளை இன்னொருத்தரிடத்துல இருந்து கடன் வாங்கி, அதுதான் வரும்ல, அதான் 22ஆம் தேதி கொடுக்கலான்னு சொல்லி இருக்காருல்ல. ஆமா, அவர் பெரிய இயேசு கிறிஸ்து, இது வரைக்கும் வாக்கு மாறவே இல்லை. 22ஆம் தேதி 22ஆம் தேதி காலை நடுராத்திரி 12 மணிக்கு உங்களுக்கு போன் பண்ணி கையில கொடுத்துருவாரு சார். உடனே அதான் கொடுக்கலான்னு சொல்லிட்டாரு, நம்பி போய் அந்த பொருளை வாங்கி கொண்டு போய் வைக்கிறது. இப்போ 22ஆம் தேதி கொடுக்கலான்னு சொன்ன நபர் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, இப்ப சிக்கல் எந்த இடத்துல, எத்தனை இடத்துல உங்களுக்கு வந்துச்சு? ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு சிக்கல் இருக்குது, இன்னொரு இடத்துல எதிர்காண்டவருடைய பிள்ளை வாங்கின பொருளை நிம்மதியா வச்சு அனுபவிக்க கூட முடியாது. அதுக்கு மாறா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது வரைக்கும் பொறுத்தீங்கல்ல, 7 வருஷம் பொறுத்தீங்கல்ல, 6 மாசம் பொறுத்தீங்கல்ல, அவங்கள்ட்ட சார் 22ஆம் தேதி நான் கொடுத்துறணும் சார், எனக்கு வேற வழியே இல்லை சார் அப்படின்னு சொன்னாலுமே, அது வந்ததற்கு பிறகு நீங்க போய் அதை வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஞானம். ஆமே, அதுக்கு பேர் தான் ஞானம். ஆனா நம்ம நிறைய பேர் அப்படி இல்லை, அப்புறம் ஏமாத்திட்டான் அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம். அப்போ யாரை நம்பிடக்கூடாது அப்படின்னா, பதற மனுஷன் மாத்தி 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 பேசு, ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன்ல இதாண்டா இதாண்டா இதாங்க, அந்த வார்த்தையில அவங்க சொல் தவறலையா, அந்த காரியத்தை அவங்க செய்தா சொன்னா கரெக்டா செஞ்சிடறாங்களா, சரி ஓகே அவங்கள நம்பலாம், ரைட்டு. ஆனா மாத்தி மாத்தி பேசுறவங்கள நம்பிட்டு திரும்ப 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 குழிக்குள்ள நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, சொல்லுங்க, விழுந்துடவே கூடாது. மீண்டும் 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 உங்களை ஏமாத்துறாங்க, திரும்ப திரும்ப உங்களை ஏமாத்துறாங்க சிஸ்டர், திரும்ப திரும்ப அவங்க உங்களை குழியில தான் பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில கூட செய்ய முடியாம உங்க பலனெல்லாம் போய், உங்க தாளந்துகள் எல்லாம் போய், உங்க வாய்ப்புகள் எல்லாம் போனதுக்கு பிற்பாடு அவங்க என்னை ஏமாத்தினாங்கன்னு தெரிஞ்சிட்டா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நீங்க ஏற்கனவே நிறைய மிஸ் பண்ணிட்டீங்க. அதனால நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை விடுவியும் ஆண்டவரே, பதறவனை நான் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. தன் வார்த்தையை மாற்றுகிறவங்களை ஒரு நாள் நான் நம்பிடவே கூடாது. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஒரு போதகர் 5 வருடமாய் தன்னுடைய கையிலே ஒரு ஏடிஎம் கார்டோடு அவர் பணத்திற்காக அலைந்து கொண்டே இருக்கிறார். 5 வருஷமா ஒரு ஏடிஎம் கார்டை தன்னுடைய கையில் வச்சுட்டு 5 வருஷமா அலைகிறார். எது தெரியுமா? ஒரு பெரிய டீம், அந்த டீம் எத்தனையோ கோடி, 30 கோடின்னு நினைக்கிறேன், 30 கோடி ஃபண்டு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படி ஏமாத்துறோம். அப்படியெல்லாம் இல்லை, இன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் கொடுக்குறவர்களெல்லாம் ரொம்ப ரேரு. ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் நடக்கலாம், கர்த்தர் நினைச்சா எது வேணாலும் நடக்கலாம், அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரி சொன்ன உடனே ஒரு 5 பேர், அவங்க ஒரு 5 பேர் டீமை செலக்ட் பண்ணி அந்த 5 பேருக்குமே தனித்தனி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தருடைய ஏடிஎம் கார்டையும் கையில் கொடுத்து, இதை பாருங்க, உங்கள் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லையும் இவ்வளோ கோடி வரப்போகுது, நீங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி, அப்போ திடீர்னு ஏடிஎம் கார்டை வாங்கி கொடுத்துட்டு ஒரு 3 நாள் தாண்டின உடனே, சரி ஓகே இப்போ ஒரு சின்ன ஃபீஸ் ஒன்று கட்ட வேண்டியது இருக்குது, அதில் இருக்கிற 2 மேனேஜர் இந்த மாதிரி வர்றாங்க, உங்களை பார்க்கறதுக்கு வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு ரூம் புக் பண்ண வேண்டியது இருக்குது 5 ஸ்டார் ஹோட்டலில்,
நீங்கள் தான் 5 பேர் சேர்ந்து புக் பண்ண உடனே அவங்க ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா போட்டு ஒரு ரூம் புக் பண்ணியாச்சு. 50,000 ரூபா போச்சு. 50,000, 25,000, 1 லட்சம், 2 லட்சம், இப்படி இந்த 5 பேரும் ஆளுக்கு 20 லட்சம் ரூபாய் கடனாளியாக இருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த 5 பேரும் ஆளாளுக்கு 20 லட்சம் ரூபாய் இவங்க மற்றவங்களிடத்துல இருந்து எனக்கு வரும், எனக்கு வரும், எனக்கு வரும். ஒருத்தர்லாம் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீ 1 லட்சம் கொடுறா, நான் உனக்கு 2 லட்சமா திருப்பி கொடுறேன். அப்படியெல்லாம் காசு வாங்கியிருக்காங்க. காசை வாங்கி இவங்க 5 பேரும் 20 லட்சம் ரூபாய் கடன். ஆனா 5 வருஷமா இன்னும் அவங்களுடைய பேங்க்ல 1 ரூபா கூட. ஆனா எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, 5 வருஷமா 20 லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சே, 1 ரூபாயும் உன் பேங்க்ல அக்கௌண்ட்ல வரலையே. நீ இனியாவது இந்த 20 லட்சம் கடனோட போயிடட்டும்னு போயிடலாமே அப்படின்னு மனசுல நினைக்கும் போது எங்கிட்டே வந்து ஒரு 5,000 ரூபா கொடுக்குறீங்களா, ஒரு 5,000 கொடுக்குறீங்களா, லாஸ்டா ஒரு 5,000 ரூபா கேட்குறாங்க. ஆளுக்கு 5,000 போட்டால் 25,000 ரூபா நாங்கள் கட்ட வேண்டியது இருக்குது. கட்டிட்டோன்னா அவ்வளோதான், 3 நாள் அவ்வளோதான் வந்துடும் பணம். நான் எங்க கொண்டு போய் சொல்ல என்ன பண்றது, என்ன பண்றது? அழுகதாங்க வந்துச்சு எனக்கு. இப்ப நான் வந்து, ஐயா நீங்க வச்சிருக்கிற ஏடிஎம் கார்டு ஃபேக்கியா, அது நம்பாதீங்கயா அப்படின்னு சொன்னா அவங்க நம்பவாங்க போறாங்க? சொல்லுங்க. நான் அமைதியா சொல்லிட்டேன், ஐயா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது காசு வேணுமா கேளுங்கய்யா, உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணுமா சொல்லுங்க, வாங்கி தரேன். ஆனா இதுக்கு பணம் கட்டுறதுக்குன்னு தயவு செய்து என்கிட்ட பணம் கேட்காதீங்க. நான் 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்க, வேணாங்கய்யா, சாரி என்ன மன்னிச்சிருங்க, வேற எதுக்கு வேணாலும் காசு கேளுங்க. நீ என்ன சாப்பாடு பசியா நான் தரேங்கய்யா, ஒரு துணி வாங்கி தரமா நான் வாங்கி தரேங்கய்யா, நான் உதவி செய்யறேன் பரவாயில்லைங்க, ஆனா இதுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன்யா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவ்வளவு பேதைகளா இருந்தால் எப்படி நம்ம வாழ போறோம்? எப்படி நம்ம வாழ போறோம்? ஆண்டவரிடத்துல ஒரு கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, மனுஷனை நம்புறதுல நான் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே நம்பாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்றாரு, நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதே. எப்பேற்பட்ட மனுஷனும் மாறுவான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் மடியில படுத்து இருக்கிறவனுக்கு முன்னாடி உன் வாயை என்ன பண்ணாத, உன் மடியில படுத்து கிடக்கிற நண்பன்கிட்ட கூட உன் வாயை திறக்காத. ஏன் அவன் கூட என்ன பண்ணுவான்? இந்த பசங்கள்லாம் சொல்லிட்டு திரிவாங்க, என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டெல்லாம் மாறவே மாட்டான். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போகும்போது உன்னை பிடிச்சி கொடுக்கறது ஃப்ரெண்டு தான். நம்ம சர்ச்சிலேயே ஒருத்தர் வந்து ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருக்கும்போது அவர்கிட்ட பேச்சு, என்ன பிரதர் என்ன பண்ணணும், ஏன் இப்படி போனீங்க, என்ன பிரதர் ஆச்சுன்னு கேட்டால் வேற ஒன்றும் இல்லை, போலீஸ் பிடிச்சது அவங்க 4 பேரை, இவங்க 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாரம்மா. ஏன்னா டே, அவனை மட்டும் நம்ம விட்டுட்டு போறோம், இந்த பிரச்சனைக்குள்ள அவர் சுத்தமா இல்லை, இவங்க அவனை மட்டும் விட்டுட்டு நம்ம எப்படா உள்ள போறது, அவனையும் கூட்டிட்டு போலான்னு. சார் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு சேர்ந்தான் சார் பண்ணோம், அவன் இந்த இடத்துல நிற்கிறான், அவனுக்கே ஃபோன் பண்ணி, மாப்பிள்ளை எங்கடா இருக்க அப்படின்னு, கடைக்கு முன்னாடி நின்றுருக்கடா, வெயிட் பண்ணு 2 நிமிஷம் அங்கேயே வந்துடுறோம். போலீஸ் வேனோட போய் யாரா ஏற்றி கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் அவ்வளவு செலவு, பெயில எடுத்து அப்புறம் சைன் போட போய், என்ன பிரதர் இப்படி பண்றீங்கன்னு கேட்டால், நான் ஒன்றுலையுமே இல்லை பாஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து என்னையும் கூட சேர்த்து கோத்து விட்டாங்க அப்படின்னு. நல்ல வேலைடா. ஆனால் அதே இது இவன் 5 பேர் கையிலையும் ஒரு 1 லட்சம் ரூபாய் கிடச்சிருந்தேன்னா, டேய் அவனை மட்டும் கூப்பிட்றாத, அவனுக்கு ஒரு ஷேர் நம்ம கொடுக்கணும் வேணாம் அப்படின்னு விட்டுருப்பாங்க. உண்மைதானே? நல்லதுக்கெல்லாம் ஃப்ரெண்டு வரமாட்டான், ஆனா கெட்டதுக்கு யார் இருப்பான்?
கேட்டா இந்த ஃப்ரெண்டு இதை பற்றி பேசுனாங்க பாருங்க ஒரு சிலர். அப்பா அவன் பெரிய ஆவிக்குரிய மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அவன் ஃப்ரெண்டு பெரிய ஆவிக்கு பெரிய ஜப வீரன். அவர் ஏதோ ஒரு ஜப வீரர், ஒரு நல்ல ஆவிக்குரியவர், ஒரு நல்ல ஆண்டவருடைய பிள்ளை, அவன் எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்றதுல பெருமையா சொன்னா கூட நமக்கு சந்தோஷமா இருக்கும். சரி பரவாயில்லப்பா, ஒரு ஜெபிக்கிற பையனை ஃப்ரெண்டுன்னு சொல்ற இல்ல, ஆண்டவரோட நடக்கிற ஒரு பையனை ஃப்ரெண்டுன்னு சொல்ற இல்ல, நமக்கு பெருமையா இருக்கணும். அவனா ஆகாவளியா இருப்பான். சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கும், குடிக்கிற பழக்கம் இருக்கும், எல்லா கெட்ட பழக்கம் அவன் இருக்கும். கேட்டா என்ன சொல்ல தெரியுமா? என் நண்பன் என் இருதயத்துக்குள்ள இருக்கான். அப்படி என்ன டயலாக்கு தெரியுமப்பா. இப்ப தெரியாது நண்பனுடைய லட்சணம், கொஞ்ச நாள் தாண்டி தான் தெரியும் எப்படி நண்பர்கள். இந்த நண்பர்கள் சென்டிமெண்டெல்லாம் ரொம்ப நாள் ஓட கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் தெரியும். கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ நம்ம சர்ச்சில் இதுக்கு முன்னாடி இந்த யூத் பசங்கள்லாம் அப்படி தான் சொன்னானுவான். ஒரு நாளைக்கு யூத் மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கான ஒருத்தன், டே நம்ம பரலோகம் போகிற வரைக்கும் இப்படியே இருக்கணும்டா அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டே இருக்கான். எனக்கு பயங்கரமான சந்தோஷம். டே இப்படியே இருக்க முடியாது, நீங்கள் ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும் இல்லை அப்படின்னு. பாஸ்டர் கல்யாணம் பண்ணினாலும் நாங்கள் இங்கேயே இருப்போம் பாஸ்டர். அதில் ஒருத்தன் சொல்கிறான், நம்ம இங்கே இருக்கணும்னா இங்கே உள்ள ஒரு பொண்ணையே கல்யாணம் பண்ணலாம்டா அப்படின்ட்டு பயங்கர சீரியஸாக என்கிட்ட பேசினாங்க. இதை பாருங்க பாஸ்டர், நாங்கள் எப்பவுமே உங்க கூட இருப்போம், நாங்கள்லாம் கல்யாணம் எல்லாம் மாற மாட்டோம். இது பாருங்க, இப்போ டே அப்படின்னு வரியான்னு கூப்பிடுறீங்களா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டே வரியான்னு கூப்பிடுங்க. நான் அப்பவே சொன்னேன், டே நான் இதே டேன்னு கூப்பிடுவேன், நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணாம சர்றா அப்படின்னு சொல்லி விடுறேன். இன்னைக்கு தேடி தேடி பார்க்குறேன், ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டு ஓடிடுறானுவா. டேய் ஏதாவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது, டேய் வாங்கடா இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணலாம்டா, இல்லைன்னா ஏதாவது வெளியே போயிட்டு வருவான்டா வாங்கடா அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் அப்படியா பாஸ்டர், அப்படியா பாஸ்டர் சொல்கிறா என்னன்னு. அது இல்லை பாஸ்டர், ஒரு சின்ன கமிட்மெண்ட் இருக்குது. இல்லை எப்படி ஒன்றா என்ன வீரவசனம் பேசினாங்க தெரியுமா அன்னைக்கு. அதனால எல்லாருமே அப்படிதாங்க. ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக அவங்க வேலையை பார்க்கறதுக்கு அவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது யார் அப்படின்னா கர்த்தர் தாங்க. ஆமென். நிரந்தரம் யாரு சொல்லுங்க? அதான் நம்ம பாடணும், நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். நீங்க மட்டும்தான் ஆண்டவரே நிரந்தரம். வேற எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கிடும். அதான் நம்முடைய வாழ்க்கைன்றது ஒரு பஸ்ஸில் இருக்கிற ஒரு பயணம். நம்ம எல்லாரும் பஸ்ஸில் ஏறிட்டோம். வண்டியை ஓட்டுறது இயேசு கிறிஸ்து, வண்டி நடத்துகிறவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். இப்போ நம்ம கூட ஏறின பாஸ்டரு, நம்ம கூட ஏறின ஃப்ரெண்டு, நம்ம கூட ஏறின சண்டே ஸ்கூல் டீச்சரு எல்லாரும் அவங்க ஸ்டாப்புக்கு சத்தமா சொல்லுங்க இறங்கிடுவாங்க. ஆனா கடைசியில் இருக்கிறது யாருன்னா வண்டி ஓட்டுன இயேசு கிறிஸ்துவும் வண்டி நடத்துகிற ஆவியானவரும் நம்மவும் தான். ஆமென். உலகத்தான் கடைசி வரை யாரோ அப்படின்ற கொஸ்டினை போட்டு முடிப்பான். நம்ம சொல்லணும், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட. ஆமென். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை கர்த்தர். ஆமே. நம்ம கொஸ்டின் மார்க் போட்டெல்லாம் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாருல்ல, இங்கேயும் அவன் கூட இருப்பேன்டா, இங்க கண்ணை முடனா அங்கேயும் அவன் கூட இருப்பேன்டா, உன் கையை பிடிச்சிட்டேன், இனி நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. இனி நீங்க தனிமையே கிடையாது, இனி நீங்க யாரும் தனிமை கிடையாது. உங்களோட கர்த்தர் உங்க கையை பிடிச்சிட்டாரு, இங்க இருக்கிறது வரைக்கும் உங்க கூட இருப்பாரு. நீங்க பரலோகம் போகும்போது நீங்க அவரோட இருப்பீங்க. நீங்க உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவர் உங்களோட இருப்பார். நீங்க பரலோகம் போனதுக்கு அப்புறம் நீங்க அவரோட இருப்பீங்க.
அதனால நம்ம தனிமை இல்லை. ஆமென் சொல்லுங்க, நான் தனிமை இல்லை, நான் தனிமை இல்லை, என் இயேசு என்னோடு கடைசி வரை. அப்போ இன்றைக்கு நான் யாருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, ஆண்டவரே நான் நம்புகிற, என்னை நம்ப பண்ணுகிற மனுஷனுக்கு நான் என்னவா இருக்கணும்னா, ஹல்லேலூயா. யாரையும் நம்பிடாதீங்க சிஸ்டர், பிரதர், யாரையும் நம்பிடாதீங்க. உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, வேறு யாரையும் நம்பும்போது ஒரு டைம் யோசித்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் நம்பி காரியத்தில் இறங்குங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். நேற்றைய தினத்திலே ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது அவங்க இந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அவங்க சொன்ன சம்பவம் என் இருதயத்தை ரொம்ப உடைச்சிருச்சு. அதான் ஒரு போதகர் அவர் நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த சர்ச்சில் ஒருத்தர் அவருடைய இடத்தையே கொடுத்துட்டாராம்மா, அதில் சர்ச்சை கட்டுறதுக்கு. அவர் சொல்லும்போது சொன்னாராம்மா, பாஸ்டர் இந்த இடத்த நான் சர்ச்சுக்குன்னே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த சொத்தை சர்ச்சு பேர்லேயோ அவர் பேர்லேயோ, அவர் சர்ச்சு பேரில் எழுதியிருக்கலாம், அவர் பேரில் எழுத வேண்டாம், சர்ச்சு பேரில் அவர் எழுதியிருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த மாதிரி நினைக்கல. அவர் முழுக்க முழுக்க அந்த மனுஷனை நம்பினவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், ஜனங்கள்கிட்ட எல்லாம் நிறைய காசெல்லாம் வசூல் பண்ணி, இவரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜனங்களை எல்லாம் வேலை செய்ய வச்சு அதில் ஒரு பெரிய சர்ச்சு கட்டிட்டாரு. அந்த சர்ச்சு கட்டி முடிக்கும் போது ஒரு பெரிய பைபாஸ் ரோடு, அது பெரிய நல்ல டெவலப் ஆச்சு. டெவலப் ஆன உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த இடம் என்னுடையது, நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு தரவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே ஏமாத்திட்டாரு. இவர் உடனே இல்லை, நான் இதில் நிறைய செலவு பண்ணியிருக்கிறேன், அந்த பணத்தையாவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அதை தர்றோம் அப்படின்னு சொல்லி சும்மா வேண்டா வெறுப்பா சொல்லி அனுப்பிட்டாங்க. இவருக்கு அதை மனசுக்குள்ள வச்சு 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 யோசிச்சு யோசிச்சு ரொம்ப சிக்காயி மரிச்சே போயிட்டார், இறந்துட்டார். அந்த மன வலி, அவன் இறந்துட்டார் ரொம்ப யோசிச்சு. இப்போ அவங்க மனைவி எல்லாம் போய் அவங்க செலவு பண்ண பணம் கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை வரும் நமக்கு தெரியாது. இது தலைமுறைக்கு வாங்கி வைக்கிற சாபம், தலைமுறைக்கு வாங்கி வைக்கிற சாபம். இந்த சாபம்லாம் யாரும் ஜெபம் பண்ணா கூட முடியாது. எத்தனை உபவாசம் இருந்த அழுதாலும் இந்த சாபம்லாம் முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஐயோ, இதெல்லாம் கொடுமையான சாபம். அது இந்த மாதிரிலாம் குடும்பத்தில் சாபத்தை வாங்கி வைக்கக்கூடாது. அதுக்கு பணம் இல்லாமல் போகலாம், அதுக்கு போட்டும் சொத்துன்னு விட்டுடலாம். இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இப்போ பாஸ்டரை இழந்தது நம்ம தானே, ஒரு ஊழியரை, ஒரு நல்ல ஊழியரை நம்ம தானே இழந்து நிற்கிறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா, மனுஷன் எப்படி வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் மாறுவான், பேச்சு எப்போ வேணாலும் மாறும். அதனால் காரியம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்கள்.